Praise the Lord. மீண்டுமாக இந்த வசனமும் தெய்வ பிரசனமும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை திரளாய் ஆசிர்வதிப்பாராக. 5 மாதங்களை முடித்து இந்த 6ஆம் மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க நம்முடைய தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த நல்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லி. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேகர் பல காரணங்களை சொல்லி நம்மளை தள்ளி வைக்கலாம், நம்ம கிட்ட நெருங்காம இருக்கலாம். நம்மளுடைய குறைகளை பார்த்து அல்லது நம்ம கிட்ட நம்மளுடைய இயலாமையை பார்த்து நமக்கு வசதி இல்லாமையை பார்த்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அநேகர் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படின்னா கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. பாருங்க, வேதத்தில் கூட ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு பெயர் இருந்தும் வேதத்தில் அவளை எப்படி குறிப்பிட்டிருக்குன்னா பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, அவள் செய்த அநேக பாவங்கள் நிமித்தம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவளை ஒதுக்கி வச்சு அவளுடைய பேரையே மறந்து அவளை எப்படி கூப்பிடுறாங்கன்னா பாவியான ஸ்திரீன்னு தான் அவளை அடையாளப்படுத்துறாங்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து அநேகர் அவளை ஒதுக்குனாலும் தள்ளுண்டவர் என்று அவளை சொன்னாலும் இயேசு கிறிஸ்து அவளை புறக்கணிக்காம அவளை அன்போடு அணைச்சார். அவ எப்போ ஏசப்பாவினுடைய பாதத்துல வந்து விழுந்தாலோ, பாதத்தை நனைச்சு முத்தமிட்டாலோ, எப்போ தன்னை அர்ப்பணித்தாலோ அப்பவே அவளுடைய அநேக பாவங்களை அவளுக்கு மன்னிச்சு அந்த பரிசேன காட்டிலும் பாவியான ஸ்திரீயை மேன்மையா பார்த்தார். உலகம் அவளை தள்ளி வச்சது, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவள் மேன்மை பெற்றாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை தள்ளி வைக்கிறாங்களா, அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே ஆண்டவருடைய பார்வை உங்களை மேன்மையாக பார்க்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்களுடைய இருதயத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you all.